வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன். படம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. உதய் சார், மூர்த்தி சார், டைரக்டர், அவர் கேமராமேன் சரண்யா மேடம், மலர் பெருமாள், விஷ்ணு, எல்லாருமே ரொம்ப க்ளோஸ். இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். வந்து ரொம்ப சின்சியரான, ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு டைரக்டர் அவர். ரொம்ப மனசில் படுறது ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆள் அவர். அவருடைய இந்த ஸ்கிரிப்டை பற்றி எனக்கு நிறைய தெரியும். ஸ்கிரிப்ட் தெரியாது, பட் ஸ்கிரிப்டை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாருமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் சொன்னார், இது மாதிரி உதய் சாருக்கு ஒரு 20 நிமிஷத்தில் கதை சொல்லி இந்த படம் நான் வந்து கன்வின்ஸ் பண்ணேன். உதய் சார் பேசும்போது சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கதை இருக்குது, அந்த கதையை சொல்லணும்னு நினைக்கிறேன். அது வந்து மூர்த்தி சார்கிட்ட ஓகே பண்ணுறது, கதையை சொல்லி ஓகே பண்ணுறது. ஸோ இது முடிச்சுட்டு இந்த கேட்டுக்கு தாண்டோடனே அடுத்து அந்த கேட்டு செண்பகமூர்த்தி சார் வந்து இந்த படத்தை ஏன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்டேஜில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சார், நான் சொல்கிறேன் சார். அதாவது நான் கேட்டேன், சார் என்ன சார் நீர்ப்பறவை பண்ணுறீங்களா சார் அப்படின்னோடனே, ஆமாம் சார் பண்ணுறோம் சார். என்ன சார்ண்ணா? இல்லை சார், உங்கள் ஓகே மாதிரி படம்லாம் வசூல் பண்ணும், அதெல்லாம் ஓகே சார். சில படம் வந்து அவார்டும் வாங்கும், அப்புறம் வசூல் பண்ணாது. இது கூட ரெண்டுமே பண்ணும் சார், வசூலும் பண்ணோம், அவார்டும் கிடைக்கும். நான் டெல்லி போகணும் சார், போய் அவார்டு வாங்கணும் சார் அப்படின்னு சார். அதே மாதிரி என் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்குது சார். ரெண்டுமே அமைகிறது வந்து ரொம்ப கஷ்டம் சார். அது வந்து இந்த படத்தில் அமைச்சிருக்கு, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னாரு. அவரு இப்படி ஒரு விஷயம் சொல்கிறது உண்மையிலே அவார்டு கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து அதுலேயே வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் இருக்குது. இன்னொன்று, அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு விஷயத்தை டிசைட் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாருன்னா அதுக்கு உண்டான எல்லா செலவுகளும் எல்லா சுதந்திரமும் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அவர் நினைச்ச மாதிரியான இந்த படத்தை எடுத்திருக்காரு. அது எனக்கு எப்படி தெரியும்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பாலு சார் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவார் ஷூட்டிங் முடிச்சுட்டு. சார், இன்னைக்கு செம்ம சீன் சார், சூப்பராக ஒரு சீன் ஷூட் பண்ணணும் சார், சீன் ராமசாமி பெர்ஃபார்மன்ஸ் நான் அப்படி வாங்குறேன் சார் அப்படின்பாரு. ஓகே சார். நான் ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு அந்த சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும். டெய்லி அப்புறம் பண்ணிடுவார், சார் இன்னைக்கு நைட்டு சார் சொல்லுங்க சார் அப்படின்னா, அது சார் இது விஷ்ணு பின்னிட்டார் சார், சொன்னேன் நான் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாங்க சார் அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராக எனக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்பயே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு இந்த படம் பார்க்கணுன்னு. அவர் சீனியராம் சார் சொன்னார், சார் இந்த படம் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து பாருங்கன்னு. இல்லை சார், நான் தேட்டரில் பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கும்னு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பாலு சார் ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்காரு இந்த படத்துக்கு. இந்த படத்தில் கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரையும் பற்றி சொல்ல தேவையில்லை, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. பாலு சாரோட ஒர்க் என்கிட்ட சொன்னார், சார் நான் சம்பளம் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஸ்கிரிப்ட் நடக்கிற இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இந்த படம் பண்ணுறேன்னு சொன்னார். உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது, லொக்கேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. அப்புறம் வைரமுத்து சார், அவர் ரங்கந்தன், அவங்க காம்பினேஷன் ஏற்கனவே நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் இன்னும் அதிகமான ஒரு உழைப்புக்கு வந்து அவங்க கொட்டியிருப்பாங்க நான் நம்புகிறேன். இப்போ ரீசெண்டாக பர்ஃபீன் ஒரு படம் வந்து கமர்ஷியலாகவும் பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. அந்த படம் வந்து ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிருக்கு. இந்த படமும் கமர்ஷியலாக பெரிய சக்ஸஸ் ஆகி ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகும் நான் வாழ்த்துறேன். தேங்க்யூ.